श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं ఏకాదశ స్కందం ఉద్ధవగీత 13వ అధ్యాయములో 41వ శ్లోకం. శ్రీ భగవానువాచ సురానాత్మనమాత్మస్థం నిహ్నుతే మాంసధర్మః అవిపక్వకషాయోస్మాద్ అముష్మాచ్చ విహీయతే. భగవాన్ శ్రీకృష్ணர் அவருக்கு அத்தியந்த பிரியமான பக்தனான மித்திரனான முமுட்சுவான உத்தவர்கிட்ட வர்ண ஆசிரம தர்மங்களை பற்றி விவரிச்சிட்ருக்கிறாரு. இந்த அத்தியாயத்திலோ 11வது శ్లోకத்திலோ ஆரம்பித்து இந்த 41வது శ్లోகம் வரைக்கும் சந்நியாச ஆசிரம தர்மங்களை பற்றி பகவான் விவரிச்சிட்ருக்கிறாரு. இதோட அந்த விஷயத்தினை முடிவு செய்கிறார். அந்த முடிவு செய்யும்போது கடந்த வகுப்பில் பார்த்தோம், எந்த மனிதன் ஹிருதயத்தில் ராகத்வேஷங்கள் விளங்காகமே ஏதோ காரணத்தினால விரக்தி வைராக்கியம் வந்து வெறுப்பு வந்து கோபம் வந்து வீட்டில் சண்டை போட்டு எப்படியோ சந்நியாசம் வாங்கிட்டான். இப்படி செய்கிறது பெரிய தவறு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஆந்தரிங்கிக சந்நியாசம் எடுக்கிறதுன்னா ஓரளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஓகே, ஒரு விதத்தில் நம்ம எல்லோரும் நினைக்கிறேன் ஆந்தரிகமாக சந்நியாசம் எடுத்துக்கினவங்களா இருக்கணும். அது அவங்களுக்கு தெரியணும். இல்லை நான் அந்த நிலைக்கு வந்துட்டுருக்கேன், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும். ஓகே, யாருக்கு தெரிய வேண்டாம், யாருக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியணும், என் ஹிருதயத்தில் இருக்கிற பகவானுக்கு தெரியணும். அதனால் அது பெரிய தவறு. அப்படி பண்ணால் அவனை ஏமாத்துக்கினவன் ஆகிடுவான். அவன் 3 விதமாக இந்த வேஷம் மாற்றுகினதுனால எந்த கர்மத்தினை செய்யாமல் விட்டுட்டான். அப்படின்னா தேவதர்களுக்கு செய்ய வேண்டிய பஞ்சமகாயஜ்னங்களோ இதெல்லாம் இதுமே இப்போது சந்நியாசிக்கு தேவையில்லை. அப்புறம் சரி, லோகம் பார்க்கும், என்னை பார்த்து கை காட்டுன்னு சொல்லி பயந்தோ எப்படியோ கொஞ்சம் இவனை கூட அவனுடைய போகங்கள் சுகங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான். ஓகே, அதையும் தியாகம் பண்ணிட்டான். இது செஞ்சுட்டு ராகத்வேஷங்கள் உள்ள இருக்கிறதுனால உள்ள நான் இருக்கிறதுக்கு இடம் இல்லை அவன் ஹிருதயத்திலும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என்னும் தியாகம் பண்ணிட்டான். என்னும் தியாகம் பண்ணிட்டான். ஏன் உள்ள ராகத்வேஷங்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்க முடியாது. அசுத்தமான இடத்துல சுவாமின்னு கொண்டு வந்து வைப்போம். எந்த மரத்துக்கீழே எங்கே போய் பூஜை பண்ணுறதுக்கு உட்கார்ந்தா கூட கொஞ்சமாவது அங்கே பெருகிட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டு ஒரு இலை வச்சு
ஆனால் உன் ஹிருதயத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கு தெரியுமா? நான் எத்தனையோ டிட்டர்ஜென்ட்டு சோப்பு எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் சத் சங்கத்தில். நீ அது எதுவுமே உபயோகப்படுத்த மாட்டேன். உனக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர இதுதான் எல்லாம் தேவைப்படுறது. அதனால் ஒரு ஹிருதயத்தில் நானும் இல்லாமல் ஆயிட்டேன், தியாகம் பண்ணிட்டான். இன்னும் லோகத்தில் சாதாரண மக்கள் எப்படி என்னன்னா அல்பத்துக்கு பிரம்மம்னே தியாகம் பண்ணுறான், அனித்தியத்துக்காக நித்தியத்தின்னு தியாகம் பண்ணுறான், ஸ்ரேஷ்கரமான பாரமார்த்திக மோட்சத்தின் தியாகம் பண்ணுறான் அர்த்த தர்மார்த்த காமங்களுக்காக. இவன் என்ன சொல்லணும்? இவன் இந்த லோகத்திலும் பிரஷ்டன் ஆயிட்டான், அடுத்த லோகத்துக்கும் இவனுக்கு சரியான வழி இல்லை. அப்படின்னா அசல் உள்ள ப்ரிப்பரேஷன், உள்ள மனசு பக்குவம் ஆகலை அப்படின்னு கடைசியில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இப்போ 42 இன்னும் அடுத்த சில ஸ்லோகங்களுக்குள்ளே இந்த அத்தியாயம் முடிக்கிறார். இப்போது கன்க்ளூஷன் கொடுக்குற மாதிரியும் 4 தர்மங்கள் வர்ணங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறாரு. 42வது ஸ்லோகம். பிக்ஷோர்தர்மஷமோஹிம்சா. சொல்லுங்க. தர்மஷமோஹிம் தப ஈக்ஷாவனௌகசஹ गृहिणो भूतरक्षेज्या द्विजस्याचार्यसेवनम्. ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகத்தில் இந்த 4 ஆசிரமங்களுக்கு சேர்ந்தவங்களுடைய தர்மத்தினை பற்றி ஒரு 2 வார்த்தை ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார். இவ்வளோ நாள் கேட்டது புரிஞ்சதோ இல்லையோ, எல்லா கிளாஸுக்கும் வந்தப்போ இல்லையோ, என்ன சார் வர்ணாசிரம தர்மம் இதே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சார். இவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த எசன்ஸ் மட்டும் கொடுக்குறோம். முதல் இப்போதான் சந்நியாசின்னு பற்றி பேசினதுனால சந்நியாசிக்கு 2 முக்கியமாக சொல்கிறார். இந்திரிய நிகிரகம் அண்ட் அஹிம்சா. அதில் எல்லாம் வந்தது. இந்திரியம்னு மனசு கூட சேர்ந்து அதில் அது எப்பவுமே நிகிரகத்தில் இருக்கணும் அவனுக்கு. அப்படின்னா இனிமேல் அது கஷ்டப்பட்டு அது நிகிரகப்படுத்தி கட்டி போட்டி அப்படியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி 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 ஏவா பஜ கோவிந்தம். அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, மனப்பாட்டமே பண்ணிட்டீங்க. நேச்சுரல்லி சகஜமாக கஷ்டமே இல்லை. அவன் அப்படி தபஸ் பண்ணிட்டான், ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை ஞானம் வந்துச்சோ வரலையோ, சந்நியாசம் பாக்கியமாக எடுத்துக்கிட்டானோ உள்ளே எடுத்துக்கிட்டானோ, இனிமேல் அவர்னால் யாருக்கும் தொந்தரவில்லை. அஹிம்சான்னு அர்த்தம் அப்படி. எதினாலையும் எனக்கு தொந்தரவு இருக்கேனையும் பாவிக்க மாட்டான். கேர் ஆஃப் பகவத்கீதா 12வது அத்தியாயம். யஸ்மான் நோ த்விஜதே லோகः லோகான் நோ த்விஜதே ஜயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைः. அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிடிக்கும்னு நாங்கள் சொன்னாரா? அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம், ஆனால் சிம்பிளாக எப்போ சொல்லுவேன். அது சொல்லிக்கிட்டு எனக்கு ஆனந்தமாக இருக்கும். ஓகே, யாருனால உலகத்துக்கு தொந்தரவில்லையோ, ஓகே, யாருனால உலகத்துக்கு தொந்தரவில்லையோ, உலகத்தினால் இவனுக்கு தொந்தரவில்லையோ, அப்படிப்பட்ட அவன் எனக்கு பிடிக்கும்.
அவ்வளோதான் த பாட்டம் லைன். அப்படின்னா லிவ் அட் 0 கம்ப்ளைண்ட் லெவல். அந்த பெரிய புஸ்தகம் வேண்டாம், நல்ல ரிலாக்ஸ்டு உட்காந்துச்சு நான் சொல்கிறது கேளுங்க. புஸ்தகம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. கேட்டதை காதுக்குள்ளே நேராக போன ஹிருதயத்தில் இறங்கிட்டா ஆனந்தமோ ஆனந்தம். இப்போ அது அப்படியே கொண்டு போகிறோம். ரெஃபர் பண்ணிக்கிறது, படிச்சுக்கிறதுக்கு வீட்டில் அப்புறம் பண்ணுறதுன்னு. சரி, அப்புறம் வானப்பிரஸ்தனன் என்ன பண்ணணும்? அவன் இன்னும் உபாசனையில் இருக்கான். ஓகே, ஒரு பக்கம் சிரவணம் பண்ணால் தெரிஞ்சிட்டான். தத்துவ விசாரம் అనేది முக்கியமாக இருக்கணும். வானப்பிரஸ்தா is equal to a retired person. Retired person is equal to, according to our Satsangam Vedanta class, 50 years above. அவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், அப்போ ப்ரிப்பரேஷன் தொடங்கிட்டேன். குறைஞ்சி 12-20 வருஷம் ஆகும் இதெல்லாம் புரியறதுக்கு. தத்துவ விசாரம். அப்போ தபஸ்ன்றார். தபஸ் தத்துவ விசாரம். ஓகே, என்ன தபஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு முன்னாடி. தபஸ் இருக்கணும், தபோமய ஜீவனம். ஓகே, இந்த பாயிண்ட் இன்னைக்கு கிரகஸ்தர்களாக இருக்கிற நம்ம கூட எடுத்துக்கணும். நமக்கும் தபஸ் இருக்கு, ஆனால் குறிப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அப்படியே உட்காந்து தபஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. திடீர்னு நான் வந்து சர்வாங்காசனம் சிரிஷாசனம் பண்ணுறேன், அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிடணும். ஸோ வானப்பிரஸ்தனுக்கு தபஸ் தத்துவ விசாரம். கிரகஸ்தனுக்கு பஞ்ச மகாயஜ்னங்கள் பண்ணுறதை, அவனுக்கு கூட சுற்றி இருக்கிற எல்லா பிராணிகளை எல்லாருடைய க்ஷேமத்துக்காக வாழறதை. இந்த வேர்ட்ஸ்னு நீங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி புரிஞ்சுக்கணும். இப்போவே புரிஞ்சிச்சுன்னா நான் அந்த பாவம் உள்ளே வச்சுக்கிட்டு பேசிட்டுறேன். அது இன்னும் ரொம்ப ரொம்ப சொல்லிகிட்டே இருந்து அப்புறம் உத்தவகீதை முன்னு போகாது. அதனால அந்த வாரத்துக்கு 2 நாள் பண்ணிட்டோம் இப்போது. பட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்ன சொன்ன? இப்போது சுற்றி இருக்கிற எல்லா பிராணிகளோட க்ஷேமத்துக்காக, இன்க்ளூட் மாமியார், மாமனார், neighbors, other religions, okay, daughter-in-law, son-in-law, எல்லாரோட க்ஷேமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அப்படி இருக்கணும் கிரகஸ்தனுடைய. நேச்சுரல்லி சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் எல்லாத்தையோடைய க்ஷேமம். அப்போது அந்த பஞ்சமகா யஜ்னங்கள் கூட அதை தான் தெரிவிக்கிறது. இது கிரகஸ்தனுடைய தர்மங்கள். பிரம்மச்சாரியோடைய தர்மம் என்னன்னா, குருவுக்கு சேவை செஞ்சிட்டே இருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, அதுதான் முக்கியம். ஓகே, நான் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவேன், மேலக்கோ கீழக்கோ. குரு கிட்ட சாஸ்திர அத்தியனம் சிரவணம் பண்ணுறோம். இந்த குருவுடைய தொடர்பு, குரு கிட்ட அந்த சிரவணம் செய்கிற அந்த காலம் எல்லாமே கூட நம்ம பிரம்மச்சாரிகள் தான். ஆனால் பிரம்மச்சரியம் అనేది அர்த்தம் வேறு விதமாக புரிஞ்சுக்கணும். பிரம்மனுக்காக தான் நீங்கள் வரீங்க, நீங்கள் பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் வரீங்க. வேறு ஏதாவது நோக்கம் வச்சுருக்கீங்களா? இப்படியெல்லாம் போய் பாகவதம் கேட்டு எங்கள் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க, எங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் அப்படி இருந்தாங்க. அப்படி அர்த்தவாதம். சில பலமெல்லாம் சொல்லியிருக்கு பாகவதம், முன்ன பின்ன எல்லாத்திலும் சொல்லும். குழந்தைகள் இல்லாத ஸ்திரீகள் வந்து கேட்டால் குழந்தை பிறக்கும். ஆமாம், அதையும் நடக்கும்.
ஆனால் அது ஒரு லெவல் தான். இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி 11வது ஸ்கந்தம் ஏகாதசத்துடைய பாகவதத்தோட ஹிருதயத்துக்கு வந்துட்டோம். ஓகே, நான் ஒரு எல்லாத்தையும் வேண்டிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பில். எப்படியோ அங்கங்கே பாகவதம் என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் பண்ணோம், சில இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ண மாதிரி தான். தெரியல, ஏதாவது மிஸ் பண்ணிட்டானா என்ன. இன்னொரு இடத்துல எடுக்கிறேன், எல்லா இடத்துலும் எல்லா ஸ்கந்தம் எடுத்துகிட்டு இருந்தால் டைம் ஆகிடுமென்னு சொல்லிட்டு இப்போது. ஆனால் 10வது ஸ்கந்தம் வரைக்கும் எல்லா இடத்துல எடுத்த மாதிரி இருக்கு, 3 இடத்துல. ஆனால் 11வது ஸ்கந்தம் ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நிதானமாக பகவத்கீதை மாதிரி பார்க்க போகிறோம். இதில் கூட முன்னாடி நவயோகி சம்வாதம் வந்துச்சு, அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது தெரியல அவங்கள எல்லாரும் கேட்குறாங்களே இல்லையான்னு. சரி, கேட்டு சொல்லுவோமே. என்ன சொல்லணும்? 11வது ஸ்கந்தம் பாகவதம் ஃபுல்லாக நீ கேட்கலன்னா உனக்கு புண்ணியம் வராதுன்னு சொல்லணும், பயப்படுத்தணும். ரகசியம் என்னென்னா ஞானம் வராதுன்னு. கேட்டதுக்கப்புறம் அவனுக்கே புரியும். புதுசாக கேட்கணும் இல்லையா? ஆமாம், நீங்கள் இவ்வளோ வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பாகவதம். அங்கே 7 நாள் ஏதோ போயிட்டு அப்படி இப்படி கேட்டால் 7 நாளில் இவ்வளோ கேட்க முடியுமா? நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இது இன்னும் கூட எப்படி கொஞ்ச நாள் ஆகும். இன்னும் கூட திருப்தி இல்லை. இன்னும் கூட சில வாட்டி இன்னும் கூட சொல்லணும், இன்னும் சொல்லலையோ. சிலதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சொல்லி அப்படி இல்லை போகிறோம்னு தோணுது. பட் அவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்லிட்டு இருக்க விஷயம், பிரம்மனுக்காக தான் இங்கே வரீங்க. பாகவதமும் பிரம்ம கிரானம். இங்கே எல்லா சத்சங்கத்திலும் அந்த பிரம்ம கிரானத்தை தான், வேறு இன்னொரு நோக்கம் கிடையாது. அது என்ன கதை பேசினாலும், ராமாயணம் பேசினாலும், அது பேசினா இது பேசினா இல்லை. அப்போது நம்ம கூட அந்த சேவா பாவத்தோட குரு சுஸ்ரூஷ. சுஸ்ரூஷன்னா 2 விதமாக. நேராக ஏதோ ஹெல்ப் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் இருக்கும், அது ஓகே, அது பாஷ்யமாக. இன்னொரு உண்மையான அர்த்தம் சுஸ்ரூஷன்னு சொன்னால், சொல்கிறது ஒழுங்காக கேட்டு குரு சொல்கிறபடியில் நடக்கிறது சுஸ்ரூஷ. அதுக்கு இன்னொரு இது என்ன தெரியுமா, சேவன்னு சொன்னால், சத்சங்கம் கிடைக்கிறது அவைலபிளாக இருக்கு, நானும் அவைலபிளாக இருக்கேன், அவ்வளோ கஷ்டமில்லை. நடுவில் இந்த பேண்டமிக் வந்து நம்மளை கொஞ்ச நாள் நேராக சந்தித்து நடத்த முடியாமல் ஆயிடுச்சு. இப்போது அவகாசம் இருக்கும்போது அது உபயோகப்படுத்தாமல் இருக்கான்னு பாருங்க, அது பெரிய தப்பு. நான் சொல்கிறேன், நேராக அந்தந்த கிளாஸ் லைவ் குருமுகமாக நேராக இருந்து கேட்கறது எவ்வளவோ மடங்கள் பலன் கொடுக்கும் யூடியூப்பில் கேட்டதுக்கு பதில். அதனால் வாழ்க்கையில் அது எங்கெங்கே முடியும் போதெல்லாம் அது விடவே கூடாது. அதுதான். ஸோ ஆச்சார சேவதா தர்மம் பிரம்மச்சாரிக்கு. அடுத்த ஸ்லோகத்திலும் 43 பிரம்மச்சரியம் தபஷௌச்சம் சந்தோஷோ பூத சௌஹ்ருதம் கிருஹஸ்தஸ்யாப்யுருதௌ கந்துஹ சர்வேஷாம் மதுபாசனம். இந்த ஸ்லோகத்தில் கூட 4 ஆசிரமங்கள் அவங்க அனுசரிக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள்னு சொல்கிறார் காமனாக. அங்கே குறிப்பாக பிரித்து சொன்னார். இவங்க 4 பேருக்கு காமனாக இருக்கிற 5 விஷயங்கள் சொல்கிறார். இதில் எல்லோரும் சமம்தான். ஓகே, என்ன அதுன்னா, முதல் வந்து பிரம்மச்சரியம் என்றார். பார்த்தீங்களா, இப்போ தானே நான் சொல்லியிருக்கேன். இங்கே கீழே இது இருக்கேன்னு கூட இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு, அது பார்க்குற வரைக்கும். அதான் அப்படி கனெக்ட் பண்ணி விட்டுடுவார்.
அதுதான் வியாசபீட்டத்துடைய குருவுடைய மகிமை, என்னுடைய குருநாதருடைய மகிமை. என்ன சொல்கிறார் தெரியுமா? கிரகஸ்தனாக இருந்தால் கூட ஒரு நியமமாக ஓகே லெஜிட்டிமேட்லி ஓகே அந்த சம்பந்தம், அந்த பாரியாபர்த்த இதெல்லாமே விட ரீசனபிளாக லெஜிட்டிமேட்டுன்னா லீகலாக அப்படி இருக்கணுன்றார். இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், உள்ள அர்த்தத்துக்கு போல அது கொஞ்சம் பகிரங்கமாக சொல்லக்கூடாத அர்த்தம் ஒன்று இருக்குங்க, அது வேண்டாம். அதான் குழந்தைகள் பிறந்தாச்சுன்னா அங்கே பாரியாபர்த்த சரீரம் மேலே இருக்கிற அந்த வியாமோகம் வந்து குறையணும். அது அசல் அந்த சந்திக்கிறது குழந்தைகளுக்காகன்னு தெரியணும். சரி, அதுக்கு முன்னாடி கூட ஏதோ வயசு கல்யாணம் ஆயிடுச்சு முதல்ல, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்குது. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறதே குழந்தைகள் பிறந்தாச்சுன்னா அப்புறம் குழந்தை பிறக்கணும், அதுக்காகனே அதையும் சிந்திச்சு கல்யாணமானவங்க ஒரு 2 வருஷத்தில் பண்ணணும். இது ஒரு ட்ராபேக் மாடர்ன் சொசைட்டிலன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இனிமேல் 2 பேரும் 3 பேரும் வந்தாச்சு குழந்தை, இனிமேல் அப்புறம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து எல்லோரும் முன்னாடி சொல்கிற விஷயங்கள் இல்லை. பட் வேணுமென்னா தெரிஞ்சுக்க சாஸ்திரம் சொல்கிறது அதெல்லாம் கூட அப்படி இருக்கிறது தான். அதான் கிரகஸ்தனாக இருந்தால் கூட பிரம்மச்சரியம் தபஸ் అనేది எல்லோருக்கும் இருக்கே, அவங்களுடைய தபஸ் சுத்தமாக இருக்கிறது, அந்த சுத்தி பாஹ்ய சுத்தி. அப்புறம் சந்தோஷமாக கண்டென்ட்மெண்ட்டோடு இருக்கிறது, திருப்தியோடு இருக்கிறது. அப்புறம் பூத சௌஹ்ருதம், எல்லா பிராணிகளையும் அன்போடு பார்க்கறது. எத்தனை ஆயிடுச்சு? பிரம்மச்சரியம், தபஸ், சௌச்சம், சந்தோஷம். யம நியமங்களில் வர்றது எல்லாம் வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் பூத சௌஹ்ருதம். ஓகே, கிரகஸ்தனாக இருந்தால் கூட சொன்னாருன்னா ஏன் அவர்னு மட்டும் ஸ்பெஷலாக சொன்னாருன்னு? அவன் பிரம்மச்சரியம்னு சொன்னால் பிரம்மச்சாரிக்கு, சன்னியாசி எனிஹோ அவுட் ஆஃப் த கேஸ் அப்படி நினச்சிக்குவாங்க. வானப்பிரஸ்தனா யாரோ ஒருத்தர் இருக்கான், ஒருத்தர் க்ளீன் பவுல்டு அப்படி போனவங்க ஏதோ நினச்சிக்கும். சந்தேகம் வருவன் கிரகஸ்தனாக இருந்தால் கூட ப்ராப்ளம் வரதே அதுதான். சொசைட்டியில் கிரகஸ்தனாக இருக்கிறவங்களுக்குள்ள தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. இவன் ஓவர் இன்டெலிஜென்ஸு, இல்லீகல் இன்டெலிஜென்ஸ் ஆகுது. அது எதாவது எங்கே ஜெனரலாக சுவாமிஜி சொல்கிறாரு, அந்த 50 இயர்ஸ் டைமில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 50-55 அந்த சமயத்தில் டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ், டியூ டு ஈகோயிஸ்டிக் ஃபீலிங் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி ஃபீலிங், இது எல்லாத்தினால அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு வெறுப்பம் வந்து அந்த சமயத்தில் டைவர்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்காமா. கல்யாணமான கொஞ்ச நாளில் ஆகிற டைவர்ஸ் அது வேறு. ஆனால் எகெயின் பிட்வீன் த மேபி ஒரு 45 கூட போட்டுக்கலாம், 48 to 50-55 ஆண் பெண்ணுக்கு அந்த ஏஜ் டிஃபரன்ஸ். அந்த டைமில் தெர் இஸ் எ சான்ஸ். ஏன்னா அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்திருக்கும், இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார். மொத்தம் அப்சர்வ் பண்ணி பார்த்தா அப்போ தான் நிறைய டைவர்சஸ் ஆகிறதாமா அப்போ கூட. அப்புறம் அதுக்குள்ளே அப்போ என்ன ஆகிடுதுன்னா தைரியம். 2 பேருக்கு ஒரு பையன் எனக்கு கூட இருப்பான், இல்லை ஒரு பையன் எனக்கு கூட இருப்பான். இதே இவங்களை எல்லோரும் அப்படி பிரித்து வச்சுக்கிட்டான், ப்ராப்பர்ட்டி பிரிச்சுக்கின மாதிரி. இல்லைன்னா நானே வேலைக்கு போயிட்டுருக்கேன், சப்போஸ் போயிட்டு இருந்தேன், அப்புறம் நானும் சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, என்ன இவர் மேலே டிபெண்ட் ஆகிறது, அவள் மேலே இப்படி பாருங்க, அது இருக்கு லோகத்தில். சரி, நமக்கு பகவான் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, சந்தோஷமாக இருக்கிறது. 5 சொல்லிட்டோம் இங்கே. ஆனால்
அது மட்டும் இல்லை, இதில் அந்தர்கதமாக இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. இன்னொன்று மம் மத் உபாசனம் இருக்குது அங்கே, 6ஆவதை வச்சுக்கிறோம். அப்புறம் கம்பல்சரி என்ன தெரியுமா, எல்லாரும் என்ன உபாசனை பண்ணணும், என்ன மனசில் வச்சுக்கணும், என்ன பூஜை பண்ணணுன்றார். உபாசனம்னு அர்த்தம் ஈஸ்வரனான எண்ணம். இந்த எல்லா ஆசிரமங்களும் ஏற்றுக்கணும், ஒத்துக்கணும். ஒருக்காகவும் அந்த பரமாத்மா இந்த உலகம் மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுற அந்த சக்தி என்ன இருக்கோ, அந்த ஈஸ்வர சக்தி, அதுன்னு ஆராதிக்கணும் பல வகையாக சொல்லிட்டு 44வது ஸ்லோகத்திலிருந்து 47வது ஸ்லோகம் வரைக்கும் பலஸ்ருதி. இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ண என்ன பலன் கிடைக்கும், ஓகே. நடுவிலே பேசிட்டோம், பட் சம்மரி முடியும் போது மறுபடியும் சொல்லணும் இல்லையா, உபனிஷத்தை சொன்ன மாதிரி பலம். இதி மாம் யஸ்வதர்மேண பஜே நித்யமனன்யபாக் சர்வபூதேஷு மத்பாவஹ மத்பக்திம் விந்ததே சிராத். ஓ உத்தவா, இந்த விதமாக யார் நிஷ்காமமாக மொத்தம் ஓகே 6 பாயிண்ட்ஸ் சொல்கிறார். இங்கேயும் 6 பார்க்குறோம். ஒன்று இந்த விதமாக நான் இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விதமாக யாரும் நிஷ்காமமாக, ஓகே. இப்போ நிஷ்காமம்னா சன்னியாசிக்கு மட்டுமா இல்லை, நிஷ்காமத்தோடு செய்கிறது అనేది எல்லாரும் கர்மயோகம் అనేది எல்லாருக்கும் இருக்கிறதுனால கர்மயோகத்தில் அதுதானே முக்கியமான ஃபவுண்டேஷன். ஆனால் உனக்கு என்ன பலம் வருமோ அது வரும், ஓகே. அதனால தானே கீதையில் பகவான் சொன்ன பாப்புலரான ஸ்லோகம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்துவ கர்மணி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். அது நிஷ்காமமாக. அப்போது உனக்கு வேண்டிய மினிமம் டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனால் மனசில் வச்சுக்கோ, ஈஸ்வரனுக்காக பண்ணுறேன், ஓகே, பூஜா பாவத்தோடு பண்ணுறேன். என்னோடய சுகம் நான் அனுபவிக்கிற இந்திரிய போகங்கள் கூட அந்த பாவத்தோடு பண்ணுறேன். ஓகே, ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், ஓகே, இருக்கணும் கர்மயோகத்தில் கூட, பக்தியில் மட்டும் இல்லை, நிஷ்காமமாக. அடுத்தது நித்தியம் என்றார். இதேதோ அப்போ எனக்கு பிடிச்சா, நான் விரும்பிட்டா, எல்லாம் சரியாக இருந்தா, எனக்கு மூடி இருந்தால் பண்ணுறேன், அப்படி கிடையாது. ஒன்றும் மூடிக்கு தகுந்த மாதிரி இல்லை. லோகத்தில் பிரகிருத்தினி பார்க்குற எதுவுமே அதுக்கு மூடி இருக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணால் நீ அவுட்டு. சூரியன் எனக்கு மூடி இருந்தால் எனக்கு எழுந்திரிச்சு வருவே இல்லை, தெரியாது. எனக்கு காந்தி ஜெயந்தி இன்னைக்கு குழந்தைகளுக்கு கிளாஸும் இல்லையாமல், அவருக்கு ஆஃபீஸ் இல்லையாமல், அதுவெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இங்கே வருவேன்? ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கவலை கிடையாது. நீங்கள் அந்த சாப்பாடு மட்டும் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சுன்னா அவங்கள பிஸி, எல்லோருக்கும் அவங்கள லோகம் இருக்கே, அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் அவங்க கூட நடுவில் டிஸ்டர்ப் பண்ணல, தொந்தரவு பண்ணலன்னு நினச்சுவாங்க. காணும், பரவாயில்ல, 2 மணி நேரம் காணும், நிம்மதியாக இருக்கும். நிஷ்காமமாக நித்தியம் ஸ்வதர்மம், அதை பற்றி தானே பேசியிருக்காரு. இப்போது ஸ்வதர்மம், நீ இப்போது நீ எப்படியாவா இருக்கே வாழ்க்கையில? கிரஸ்தனாக இருக்கா, பிரம்மச்சாரி இருக்கு, என்னவா இருக்கே? உன் வயசு என்ன? இல்லை எந்த இடத்துல நீ பிறந்திருக்காய், அந்த வர்ண தர்மத்தில் அங்கங்கிருந்து அதெல்லாம் விட்டுணும்னு சொல்லலை. ஆனால் அது எல்லாமே என்னுடைய
மேலும் வளர்ச்சிக்கு ஸ்ரேயஸுக்காக தானே ஞாபகம் ஸ்வதர்மம் அனுஷ்டானம் பண்ணிட்டு என்ன சேவிப்பானோ அதுதான் இந்த 4வது பாயிண்ட்டை வச்சுக்கணும். இது அவர் அது பூஜா சேவா பாவம் இல்லைன்னு நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் அது சொல்கிறது, பகவானே சொல்லியிருக்கிறாரு, என்னை பூஜிக்கணும், அவ்வளோதான் மஸ்ட்டு. அவ்வளோ அடம் பிடிச்சி சொல்கிறீங்க, அவ்வளோதான், பேசாது. மக்கு உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிற, அது இல்லை வைக்கலைன்னு வச்சுக்கோ, நீ என்னமோ ஆகி போயிடுவேன். கருணா பகவான் சொல்கிறாருன்னா மாதிரி அவருக்கு நம்ம மேலே கருணை இல்லாமல் இப்படி பேசுவார். நேற்றுக்கு உபனிஷத்தில் பார்த்த மாதிரி வேத மாதக்கு கருணை. உனக்கு ஆல்ரெடி ஆசை இருக்கு, நீ ஜீவன் நினச்சிட்ருக்கே, நீ கர்த்திருவம் போக்திருத்துவம் நினச்சிட்ருக்கே. அதனால எப்படி ஒரு தாய் குழந்தையுடைய நல்லத்துக்காக முதல்ல சாக்லேட் தரேவா அப்படின்னு சொல்லி அந்த சுகர் ஸ்வீட்டுக்குள்ளேயே மருந்து வச்சு சாப்பிட வச்சு ஏன் பண்ணுறான்? அப்படி இல்லை, அவனுக்கு எப்படியாவது குணமாகணும். எக்ஸாக்ட்லி லைக் தட் நேற்றுக்கு நம்ம உபனிஷத்தில் பேசினது. அதனால் என்ன சேவை பண்ணுறானோ. அப்புறம் 5வது என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட சாதனை, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருக்கிறவனுக்கு சர்வத்திர சமதர்ஷனம் என்றார். சர்வபூதேஷு மத்பாவக, எல்லாத்திலையும் பகவான் தவிர இன்னொன்று இல்லை. அது என்னவாக இருக்கட்டும், எப்படியாவதாக இருக்கட்டும், எனக்கு கஷ்டம் கொடுக்கறதாவதா இருக்கட்டும். அதனால்தான் வியாதியிலும் பகவான் இருக்காரு, ஆரோக்கியத்திலும் பகவான் இருக்காரு. ஒரு கிரேட் மகாத்மா சொன்ன மாதிரி, மகாராஜ் உங்களுக்கு கேன்சர் வந்துச்சாமே கஷ்டப்படுறீங்க அண்ணா. அது ராமகிருஷ்ணர் வாழ்க்கையிலும் பக்தாளை கேட்கும்போது, நான் ஒன்றும் கஷ்டப்படலையே, அம்பாள் கொடுத்தா அவங்களது, இது எனக்கு இல்லைன்றான். இன்னொரு மகாத்மா நிசர்கதத்த மகாராஜ் அவருக்கு கேன்சர் வியாதி. அப்படி பேசும்போது அவர் பாஷையில் மராட்டி ரொம்ப கட்டியாக பேசுவார். கேன்சரா, எனக்கு எப்படி வரும்? ஐ ஆம் த கேன்சர் என்றார். அது ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா நான் தவறு இன்னொன்று இல்லையே, அது எந்த ரூபத்தில் இருந்தா என்ன, அது என்ன ஞான நிலை, என்ன பரிபக்கம் பாருங்க. அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஞான ஸ்திதி. ரமணருடைய விஷயத்தில் கூட அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். தங்கச்சி அலமையிலு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தான். எல்லா பக்தாளும் அடியார்கள் எல்லாம் சொல்கிறாங்க, பகவானே தங்கச்சி பகவானன் தான் கூப்பிடும், ஆனால் அவர் ரொம்ப அன்போடு தங்கச்சி மாதிரி இருப்பார் ரமணர். நீங்கள் ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணால் போதும், இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அவருக்கு இங்கே வந்துச்சு, அது நயமாயிடுமே. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஈஸ்வர சமானம் பகவான், நீங்கள் சங்கல்பம். அவர் அதுக்கு என்ன சொன்னார், அலமேலு நீ என்ன சொல்கிறேன், நான் ஒரு உடம்பை நினச்சிக்கணும், அந்த உடம்புக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னு நினச்சிக்கணும், அந்த வியாதி குணமாகணும்னு நினச்சிக்கணும், இதுக்கு சங்கல்பணும். நான் இத்தனைக்கு மனசுக்கு எங்கே போவே என்னார். இது புரியறதுக்கு நமக்கு நிறைய நாள் ஆகும். புரிஞ்சிச்சுன்னா பிரம்மானந்தம். அதனால தான் மகாத்மருடைய ஞானிகளுடைய அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம், கேட்குறது அப்பப்போ இந்த மாதிரி. அப்புறம் இப்படி இருந்தால் பலம் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாம் இருங்கோ, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பலம் சொல்லலையே. சீக்கிரமே அச்சிராத், ரொம்ப சீக்கிரமாகவே, வெரி ஷார்ட் குவிக்லி என்ன ஆகுமா, என் மேலே ரொம்ப திருடமான சுத்தமான பராபக்தி ஏற்பட்டு பராபக்தி அடைவான்றார். அவ்வளோதான் சொல்கிறார். மத்பக்திம்
ஆனால் இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஞானத்தோட கூடியிருக்கிற பக்தி, அதிக பேர் தான் நம்ம பராபக்தின்னு சொல்லுவோம், சுத்த பக்தின்னு சொல்லுவோம், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஞான ரூபமான பக்தி. அப்படின்னா ஞானம் பக்தி கலந்து போச்சு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. அதனால் பக்தி இல்லாமல் ஞானம் இருக்காது. பக்தியோடைய பராகாஷ்டை ஞானம், ஞானத்துடைய பராகாஷ்டவே பக்தியும், ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஓகே, அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் 45 பக்தியோத்தவானபாயின்யாம் சர்வலோகமஹேஸ்வரம் சர்வோத்பத்யப்யயம் பிரம்மா காரணம் மோபயாதி சஹ. ஹே உத்தவா, பேர் வச்சே கூப்பிடுறார் பகவான். என்ன சொல்றாருன்னா, எல்லா சிருஷ்டிக்கு, சர்வலோகங்களுக்கு ஈஸ்வரனான மகேஸ்வரனான, மகேஸ்வரனே பேர் வச்சுக்கிறார், சர்வலோக மகேஸ்வரம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கூட சர்வலோக மகேஸ்வரம் வரும். சர்வலோக மகேஸ்வரனான அப்படின்னு என்னிலிருந்தே இந்த ஜகத்தெல்லாம் உருவாயிடுச்சு. அப்புறம் அது என்னிலேயே நிற்கிறது, என்னிலேயே விலீனமாகிறது. அப்போது சகல ஜகத் காரணம் அந்த இந்த ஜகத்தினை நடத்துகிற அந்த டெக்னாலஜி வந்து வேதம், ஃபிலாசபி புக்கு. அந்த வேதத்துக்கு காரணமும் நான் தான். அப்படிப்பட்ட அந்த ஒரே காரணம், இந்த பாருங்க, காரணம் அనే வார்த்தை, பிரம்ம அనే வார்த்தை இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்லோகத்தில். பொதுவாக அது உபனிஷத்தில் தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இப்போ சொல்லணும், பாகவதம் உபனிஷத்துக்கு சமமாகவே இருக்கே, ஒன்றும் குறைச்சல் இல்லை. பிரம்ம வித்யை தான் பிரதிபாதிக்கிறது பாகவதம். அது பக்தி பேசினாலும் கர்ம பேசினாலும் ஞானந்தான் பிரதிபாதிக்கிறது. ஓகே, அதனால பிரம்ம காரணம் என்றார் பாருங்க. ஸோ ஒரே ஒரு காரணம், அதிலிருந்து ஏதோ பல காரியங்கள் காணப்படுற மாதிரி இருக்கு. காரணமே தான் காரியமாக காணப்படுறது. அதனால காரிய காரணத்துக்கு விலட்சணமாக இருக்கிறது அந்த பிரம்மம். ஓகே, காரணம்னு கூட சொல்ல முடியாது. காரணம்னு சொன்னால் காரியம் இருக்கணும், அங்கே ரெண்டு இல்லையே. நீ பிரம்மம்னு சொன்னால் அது ஒன்றும். ஓகே, அதனால் இது வந்து கொஞ்சம் பக்தி ஞானம் எல்லாம் கலந்து பேசின மாதிரி இருக்கும். நமக்கு வேதாந்தம் பழக்கம் தெரிஞ்சிருந்தனால நம்ம நல்லா அப்படி பார்க்கணும். இந்த ஒரு ஸ்லோகத்தில் நான் அப்படியே பார்த்துட்ருப்பேன். பார்த்ததே மறுபடியும் அப்படி பார்ப்பேன். அது என்ன ரிவீல் பண்ணிட்டோம் அப்படி. அதனால தான் இது ஒரு பெரிய கடல் மாதிரி. எப்போ எவ்வளோ வாட்டி பார்த்துட்டு இருந்தால் கூட திடீர்னு அந்த ஸ்லோகம் மட்டும் நம்ம கண்ணில் படாது, அப்புறம் எப்போ கண்ணில் படும். இந்த ஸ்லோகத்தில் இது இருக்கானே, எனக்கு நிறைய வாட்டி அப்படி தோணும். அங்கே இங்கே சொன்னால் கூட மறுபடியும் இப்படி தெலுங்கில் பேசிகிட்டு இருந்த பாகவதம் மறுபடியும் அதை பார்க்கும்போது இட் ரிவீல்ஸ் சம்திங் நியூ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இங்குது. ஸோ காரணம் பிரம்ம பார்த்தீங்களா, அவர் வேறு பேர் எதுவுமே வாசுதேவா நானும் அப்புறம் கிருஷ்ண வசுதேவ புத்தன் இது எதுவுமே சொல்லுகிறார், பிரம்மன்றார். இப்போ பிரம்மமே சொலிடிஃபைடு
சாலிடாக வந்து அங்கே நிந்தி பேசுறது. பிரம்மம் பேசுமா சார்? சாலிடாக வரும், அதெல்லாம் கேட்கக்கூடாது. கனவுலோ ஏதாவது வரலாம் இல்லையா? அதே மாதிரி இங்கே கூட இந்த கனவுல ஓகே தனியாக இருக்கிற இங்கே நானும் இது பிரம்மந்தான், பேசுறது பிரம்மந்தான், கேட்கறது பிரம்மந்தான். இந்த பிரம்மம் என்னமோ நான் தெரிஞ்சுக்கணும் மாதிரி நீயும் பிரம்மம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. எல்லாம் ஃபன். அது எப்படி பிரம்மமுக்கு பேசி சொல்ல முடியும்? இல்லை என்ன சார் ஜோக்காக இருக்கேன்? வேதாந்தம் ஞானம் கஷ்டம் இல்லை, ஜோக்கு தான். இது தெரியாமல் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்னன்னு தெரியலன்னா சுவாமி சொல்கிற மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாங்க. கேஸ்ட்ரால் ஃபேஸ் ஆகக்கூடாது. டேக் த லைஃப் லைட்லி. அப்படி காரணமான பரபிரம்மமான காரணமான பரபிரம்மம் நானே என்றார். சரி, நானே அப்படின்னு சொல்லி இந்த நானேன்னு சொன்னதுக்கு நான் வேற இடத்துல இன்னொரு இது நானன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு, இங்கே அகமாயிடுது. ஏன் அங்கே புத்தவன் நீயும் அதே தான் சொல்ல போகிறாரு. இங்கே இல்லை, பக்கத்தை பேஜ் அடுத்த அத்தியாயத்தை அது நான் அங்கே வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இந்த நானுன்னு சொல்கிறது அப்புறம் நீன்னு டேர்ன் பண்ணுவார். அப்படி என்ன அர்த்தம்? நான் நீ ஒன்று தான் தானே. தத்துவமசி மகா வாக்கியம் உபதேசம் தானே. அதே இது தத்துவமசி மகா வாக்கியம் அனே தெரியணும்னா வேதாந்தம் இவ்வளோ நாள் படிச்சதோ அதிலேயே ஊறிட்டு இருக்கிறதுனால இங்கே அது காணப்படுறது. இல்லைன்னா காணப்படாது. சுபிரம்ம காரணம் மா உபயாதி சஹ. இன்னும் அந்த டிஃபரன்ஸ்னு வைக்கிறாரு. அவன் என்ன அடையுவான் அப்படின்னா நான் வேறு, அவனை என்னை வந்து அடையணும் அப்படின்னே இன்னும் அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி என்ன அர்த்தம்னா அதுக்கு மேலே என்னாகும், இந்த நிரந்தர பக்தினால். அப்படின்னா நிரந்தர பக்தன் என்ன, நிரந்தரம் அவன் என்னே நினச்சிட்டு இருக்கிறான். என்னை பரவாயில்ல, பகவான் நினச்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஆத்மன் தான் நினச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உனக்கு அது புரியல என்ன, அது அப்புறம் புரியும். அப்புறம் பகவானை பற்றி நினச்சிட்டே இருக்கேன்னு அர்த்தம், என்னை பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பகவான் அவர் ஒரு நான், இங்கே நான் ஒரு நான் கிடையாது. அது டாமினேஷனில் இருக்கும். மேலே ஒரு நான், கீழே ஒரு நான். இங்கே ரெண்டு நான் கிடையாது. இவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. நிரந்தரமான பக்தினால் இப்படி பண்ணி என்ன அடையுவான்றார். இதுக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கணும்? அத்வைத சித்தி, அகம் பிரம்மாஸ்மி అని. அவ்வளோதான். அகம் பிரம்மாஸ்மி அப்படியானே சொல்லக்கூடாதுங்க, வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. அப்படி சொல்லி அப்புறம் 46வது ஸ்லோகத்திலும் இதி ஸ்வதர்ம நிர்நிக்தஹ சத்வோ நிர்ஞாதமத்கதிஹ ஞான விஞ்ஞான சம்பன்னஹ நசிராத் சமுபைதி மாம். இதையும் இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம்.
இந்த விதமாக தர்மானுஷ்டானம் செஞ்சு அப்படின்னா எல்லா குவாலிட்டிஸு தர்மானுஷ்டானத்தில் எல்லாமே சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ மெனி குவாலிட்டிஸு அங்கே பகவத்கீதை 14-13 அத்தியாயங்களுக்கு படித்தது திருக்குணம் எல்லாத்துக்குமே நல்ல குணங்கள் நிறைய எல்லாம் சேர்ந்து தர்மானுஷ்டானமாகிறது. தர்மானுஷ்டானம்னு சொன்னால் விளக்கேற்றுறது, தேங்காய் உடைக்கிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது மட்டும் இல்லைன்னு புரியறதுக்கு நான் இவ்வளோ ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் இருக்கு, அது மிச்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஸ்வதர்மானுஷ்டானம் செஞ்சனால் அந்தக்கரணம் சுத்தி ஏற்படும். இது எல்லாத்துடைய பலம் என்ன பாருங்க. அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த பக்தனு என்ன ஆகும், அந்தக்கரண சுத்தி என்னுடைய ஸ்வரூபத்தினே அவனும் ஒழுங்க புரிஞ்சுக்குவான். அதனால அந்தக்கரணம் சுத்தி இல்லாத போது இதெல்லாம் புரியாது. ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு கிராஸ் பண்ணி நம்ம புத்தி புரிஞ்சுக்கணும்னா மனசு கிளாஸுக்கு வரும்போது நிர்மலமாக சாந்தமாக ப்ரிப்பேர்டாக அப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இல்லை சார் நான் நல்லா சுத்தமாக அதை குளிச்சுட்டு ஸ்ப்ரேயில் அடிச்சுட்டு வந்தேன், அது இல்லை. மனசு இருந்தால் சம் எக்ஸ்டெண்ட் வில் கிராஸ். ஏன்னா அங்கே அலைகள் இருந்த கலவரம் அதை கிராஸ் பண்ண முடியாது. சரி, அப்படிப்பட்ட பக்தனை இங்கேயும் மறுபடியும் சீக்கிரம் வார்த்தை. ஸோ இது கோர்ஸ் கேரண்டி கொடுக்குறாரு, சந்தேகப்பட வேண்டியதில்லை. கேரண்டி கொடுத்துட்டு என்ன ஞான விஜான சம்பன்ன அண்டர்லைன் பண்ணணும். அந்த வார்த்தை தான் முக்கியம் இங்கே. இப்போது கர்மானுஷ்டானம், ஸ்வதர்மம், உபாசனா, பக்தி, பூஜா எல்லாம் இதுக்கும் உனக்கு ஞான விஜான சம்பன்னன் ஆகணும். அது என்னன்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது. கேர் ஆஃப் 7th சாப்டர் பகவத்கீதா ஞான விஜான யோகோ நாம. அது திரும்பி கேட்டு அப்போதான் பகவத்கீதை கேட்டு கொஞ்சம் முடிச்சிட்டோம் சில பேர் அப்படி நினச்சிக்காதுங்கோ. சில பேர் யாரோ கேட்டு இருக்கலாம், அப்பப்போ கேட்குறேன்னு நினச்சிக்காதுங்கோ. செகண்ட் டைம், தேர்ட் டைம் அப்படி கேட்க வேண்டியது. ஓகே, அதனால் பகவான் சமயம் அனுகிரகம் கொடுத்த மறுபடியும் பகவத்கீதை இப்போ அங்கே ஆல்மோஸ்ட் 16க்கு வந்துச்சு. இன்னொரு வாட்டி படிக்கணும், ஒரு வாட்டி சொல்லணும். அதே இருக்காது, அதே மாதிரி இருக்காது. when you listen second time, third time. பட் அதே சொல்லிட்டு இருந்த யாரும் வருவாங்க. சப்போஸ் சொல்கிறேன், அதனால தான் ஒரு இடத்துல மாற்றி இன்னொரு இடத்துல இப்படி சொல்லும்போது கொஞ்சம் நாங்களும் உங்களை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் இல்லையா. இப்போ இங்கே நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் உட்கார்ந்து ஓகே, யுவர் பார்ட்டிசிபேஷன் இஸ் மை இன்ஸ்பிரேஷன். அப்போது கேட்கணும். இப்போது இந்த மாதிரி டெப்த் இது படித்ததுக்கப்புறம் இப்போ 7th சாப்டர் போட்டு கேட்கணும். எங்களுக்கு ஒரு டைம் இருக்கு, இதே கேட்க முடியல அன்னு தோணும். என்ன பண்ணுறேன், அதுதான் சம்சாரம். அதனால தான் சந்நியாசம் எடுத்துக்க சொல்கிறார் சங்கரன்னா. சந்நியாசம்னே சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப என்ன டைம் பத்தாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கணும். செட்டில் பண்ணி அதுக்கு பிரார்த்திக்கணும் பகவான் எனக்கு சீக்கிரம் இதில் மாட்டு விடாத, நான் ஒன்று நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசணும். அது கண்டிப்பாக நமக்கு பிராரப்தத்தின் அப்படியே அதோடைய தாக்குதல்னு குறைச்சி கொஞ்சம் அப்படி சரி பண்ணும். அதிக பேர் தான் தீவிர முமுட்சுத்துவம்னு சொல்கிறது வைராக்கியம். ஏன்னா இங்கே தீவிரமாக இல்லைன்னா அது எப்படி பத்துக்கும், பலம் வரணும் இல்லையா. அப்போது ஞான விஜான சம்பன்னம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எகைன் இங்கே கூட
சீக்கிரமே அப்படி என்ன அர்த்தம் என்ன, ஞானம் he knows what is the truth and he knows the truth is he himself. அப்படின்னா சாஸ்திர ஞானம் மட்டும் இல்லை, அனுபவ ஞானமும் வரும், அபரோக்ஷானுபூதியும் ஏற்படும்ன்றார். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ன்றார். நச்சிராத், அதுக்கு ரொம்ப ஜன்மங்கள் இங்கே தேவைப்படாது. இனிமே யூ ஆர் ஆல்ரெடி ரீச்சிங் த கோல் அண்ட் கான்ஃபிடென்ட் ஆயிரு. அதனால் சீக்கிரம் நீ டெஸ்டினேஷன், உன்னுடைய வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு கேரண்டி கொடுக்குறார் பகவான், தைரியம் சொல்கிறார். ஓகே, சாஸ்திர ஜானம் மட்டுமில்லை, ஆத்மானுபவ ஜானம், ஞான நிஷ்டை ஏற்படுன்றார். இது 7வது அத்தியாயத்தில் கரெக்டாக 7வது ஸ்லோகத்தில் பகவான் முதல் 7வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்கே இது ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷாம்யசேஷதः, நான் உனக்கு ஞானம் அலாங் வித் த விஜானத்தோட சேர்ந்து நான் இப்போ உனக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, வக்ஷாமி அசேஷதः, நல்ல கிளியராக சொல்ல போகிறேன். இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே, இந்த யுத்த பூமியிலேயே. அது கேட்டால் தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆகும் தெரியுமா, எஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத், எது தெரிஞ்சுக்கினதுனால மறுபடியும் வேறு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையோ. ஓகே, ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே, மிச்சம் இனிமேல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இருக்காது, குறை இருக்காது. அப்புறம் யூ வில் பி லிபரேட்டட் அப்படின்னு அங்கே பேசி, அங்கே இப்போ மேலே சொன்ன 2 ஸ்லோகங்களுடைய சாரமாக அந்த 7வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் இருக்கே, மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. ஓகே, மயி புரோத சர்வமிதம் சூத்ரே மணிகணா இவ. ஓகே, ஞாபகம் சரி. 47வது ஸ்லோகம், வர்ணாஶ்ரமவதாம் தர்மம் ஏஷ ஆச்சாரலக்ஷணः स एव मद्भक्तियुतः निःश्रेयसकरः परः. Now last but one shloka conclusion வரும்போது, இந்த வர்ணாசிரம தர்மம் అనేది சதாச்சாரம், இதுக்கு பேர் சதாச்சார ஆச்சார லக்ஷணம் என்றார் பாருங்க. ஏஷ வர்ணாசிரமதாம் தர்ம ஆச்சாரிய லக்ஷண, ஆச்சார நாட் ஆச்சாரிய, ஆச்சார லக்ஷண சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய பேருக்கு இந்த ஆச்சாரம் அது இது சொன்னாங்க பெரியவங்க, எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண, நான் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் பண்ணிட்டுருக்கேன்னு ஒரு சார். இது கூட இந்த ஆச்சாரம் சனாதன சதாச்சாரத்தோட என் மேலே அந்த பக்தியும் சேர்ந்திருந்தா, சார் பக்தி இல்லாமல் சதாச்சாரம் எப்படி பண்ணுவான்னா, நிறைய பேர் அவங்க நினச்சிக்கிற பக்தி வேறு. நான் நிறைய வாட்டி டெஃபினேஷன் கொடுத்தேன். பார்கெனிங் பக்தி, பயத்தினால பக்தி, இங்கே அது எதுவுமே அப்படி அது செல்லவே செல்லாது. நீ நினச்சிக்கிட்டு ஏதோ திருப்தி நான் பக்தி பண்ணுறேன்னு நினச்சிக்கலாம். அப்போது 12வது அத்தியாயம் என்னான்னு பார்க்கணும், பக்தி என்னன்னு டெஃபினேஷன் தெரியணும்னா. அப்போது அந்த பக்தி சொல்கிறார். ஸோ அது கூட அப்படிப்பட்ட பக்தி. அப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் கூட கொஞ்சம் மறுபடியும் சொல்லுவார் அந்த பக்தி அவன் எப்படி இருப்பான் என்னன்னு. இது இருந்தா ஒன் சைடு சதாச்சாரம் தர்ம அனுஷ்டானம், வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானம். ஓகே, இந்த காலத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு டேட் October 2
2021க்கு என்னன்னு அது புரிஞ்சுக்கணும். நான் அதான் ரொம்ப ஜாக்கிரதையாக சிந்தசைஸ் பண்ணி பேசியிருக்கேன் இதெல்லாம். பக்திக்கு மாற்றம் கிடையாது. இது கூட அந்த பக்தி அதெல்லாம் ஒன்றும் டிசிப்ளினாக வைக்கிறதுக்கப்பா, அவ்வளோதான். நீ லோகத்தில் விவகாரத்தில் உளுந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான். புரியுதா? இங்கே சிட்டியில் இருக்கிற மாதிரி டிராஃபிக் சிக்னல்ஸ் ஹைவேல இருக்காது. ஆனால் இங்கே வேணும். இல்லைன்னா ஒருத்தன் மோதிக்குவான். அங்கே வெரி ரேராக எங்கோ இருக்கும். ஆனால் ஏன் அங்கே தேவையில்லை. அதே மாதிரி தான் இதெல்லாம் ஒன்றும் டிசிப்ளின் வைக்கிறதுக்கு இல்லை. அப்போ கடைசியில் என்ன, அந்த ஞானத்துக்கு வரணும், சிரவணத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட பக்தி அது இருக்கணும். ஸோ பக்தி இருந்தால் இதுதான் சர்வசிரேஷ்டமான மோட்ச சாதனம் என்றார். பாருங்க, கிளியராக பகவான் இந்த தர்மானுஷ்டம் மொத்தத்தினை கர்மயோகமாக வச்சுக்கிறோம், பக்தினி உபாசன யோகமாக வச்சுக்கிறோம். அது ரெண்டும் சேர்ந்து குட் காம்பினேஷனாக போயிட்டே இருக்கும்போதும் அந்த பக்தி சரியான பக்தி இருக்கும்போதும் இது ரெண்டு ஞானத்துக்கு தகுதி. ஞானம் வந்தாத மோட்சம், மோட்சத்துக்கு சர்வசிரேஷ்டமான சாதனம் என்றார். பாருங்க, நிஸ்ரேயசக்கரஹ பரஹ, ரெண்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் உபயோகப்படுத்தார். இதுதான் நிஸ்ரேயசகரமானது, இதுதான் பரமானது. பிடிச்சதா? சூஸ் திஸ் லைஃப் ஸ்டைல், டெடிகேட் ஃபார் திஸ். இதுக்காக வாழு. சரியா? மறுபடியும் மனுஷ ஜன்ம சரீரம் வராது. பி கேர்ஃபுல். கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில், ஏதத்தே விஹிதாம் சாதோ பவான் ப்ருச்சதி யச்ச மாம் யதா ஸ்வதர்ம சம்யுக்தஹ பக்தோ மாம் சமியாத் பரம். இந்த ஸ்லோகத்தோட அத்தியாயத்தை முடிக்கிறார். அவருக்கு அத்தியாயம் அதெல்லாம் இல்லை, இது நமக்கு ஆகதான். அடுத்த உடனே பேசுகிறாரு, நிறுத்தலை. நீங்கள் ஒரு சின்ன பிரேக்கு கொடுக்கல, என்ன மூச்சு வாங்க பிரேக் கொடுங்க சார் கொஞ்சம். 45 மினிட்ஸுக்கு மேலே குழந்தைகள் மனசும் நிற்காது. சின்ன குழந்தைகளுக்கு என்ன 35 நிமிஷம் இந்த பீரியட் ஸ்கூலில், 45 மினிட்ஸு 1 hour போதும். பட் நான் தான் எனக்கு வெறி, முதல்ல 1.5 மணி நேரம் எல்லாம் எடுத்து. சரி, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தானே எல்லோரும் அப்படின்னா. ஆனால் வயசான பாட்டிமார்களும் நல்லாவே கடந்த 5 வருஷங்களாக கேட்டுட்ருக்காங்க, ஸ்ரத்தையோட தெம்போடு கேட்குறாங்க. நானும் அந்த உற்சாகம் பார்த்துட்டு அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலை இப்படி எல்லாம் இருக்கிறதுனால 1 hour 10 minutes அப்படி கொண்டு வந்தோம். ஓகே, ஓவர் டோஸ். சரி, சைடு எங்கே போயிட்டோம். ஓ உத்தவா கூப்பிடுறாரு மறுபடியும், ஹே சாதோ. பாருங்க, பகவானும் ஒரு மனிதன் முன்னாடி இருக்கணும், சாதுன்னு கூப்பிடுறாருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருந்திருக்கணும், எப்படிப்பட்ட டெடிகேஷன் இருந்திருக்கணும். ஹே சாதோ என்றார். அப்படின்னா ஓ சத்புருஷான்னு அர்த்தம், சத்புருஷான்னு அர்த்தம். அப்படி இந்த பகவான் சொல்கிற அந்தந்த குணங்கள் எல்லாம், தெய்வ குணங்கள் எல்லாம் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழும். பகவான் தான் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும், சத்புருஷன். அதுக்கு தான் நான் இந்த சரீரம் கொடுத்த மனுஷன். ஓ உத்தவா, நீ ரொம்ப சஜ்ஜன், நீ சத்புருஷன். ஸோ இப்படிப்பட்ட ஸ்வதர்மத்தோ கூடி இருக்கிற, எப்படி கன்க்ளூட் பண்ணுற பாருங்க. நீ இப்படி கேள்வி கேட்டிருக்கே, நீ மறந்த நான் மறக்கல. நீ என்ன கேட்ட? சதாச்சாரத்தோட கூடியிருந்து உன்னுடைய பக்தனாக இருக்கிற அவனும்
எப்படி ஒன்று அடைவான்னு கேட்டேன். பரபிரம்மனான ஒன்று உன் மேலே பக்தி செலுத்திட்டு சதாச்சாரம் 2 பாயிண்ட்ஸ் பகவான் மேலே அப்படி தானே சொன்னார். இப்போ 2 அப்படி நீ கேட்டிருக்கா இல்லையா? எப்படி அடைவான், என்ன பண்ணணும்னு சொன்ன அப்படி நீ கேள்வி கேட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் உனக்கு இப்போ வரைக்கும் அதை பற்றி நான் விவரித்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன். சரியா? கரெக்டாக சொன்னானா? உனக்கு கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே, டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அடுத்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீ கேள்வி கேட்காம பகவான் அவருக்கு இன்னும் சொல்லித்தரணும், இன்னும் சொல்லணும். சத்புருஷன் இல்லையா நீ? ஆசை பகவானுக்கு பேசணும்னு ஆசை. எல்லா குருவுக்கு அது. குருஸ் ஆர் ஆல் டாக்கேட்டிவ்ஸ். अथ एकोनविंशोऽध्यायः श्रीभगवानुवाच यो विद्याश्रुतः सम्पन्नः आत्मवान्नानुमानिकः मायामात्रमिदं ज्ञात्वा ज्ञानं च मयि सन्न्यसेत्. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறேன். இந்த அத்தியாயத்தில் பகவான் மறுபடியும் அந்த டோட்டல் ஸ்கீம் ஆஃப் தி சாதனா, ஓகே, என்ன பக்தி யோகம், ஞான யோகம் அண்ட் ராஜயோகம் மூணுத்துன்னு ஒன்று மறுபடியும் எலாபரேட் பண்ணி பேச போகிறாரு. நடுவில் உத்தவனை அப்புறம் கேள்வி கேட்பான். ஆனால் இப்போ உத்தவன் கேள்வி கேட்கலை. ஆனால் பகவான் அந்த விஷயத்தை சொன்னால் இப்போது அந்த 2 காம்பினேஷன் சரியாக இருந்தால், சதாச்சார ஸ்வதர்மானுஷ்டானம் அண்ட் பக்தி இருந்தால் ரிசல்ட் என்னன்னு சொன்னால் நான் மோட்சம் என்ன. ஆனால் மோட்ச வரணும்னு ஞானம் வரணும். அந்த ஞானத்தோட பெருமை பற்றி நான் இப்போது உனக்கு ஹைலைட் பண்ணுறேன். வேறு 2 இடத்துல ஞான விஜானம் பேசிட்டார்ல. ஸோ பகவான் வாண்ட்ஸ் டு எலாபரேட் தட். முதல் 7 ஸ்லோகங்கள் இந்த ஞானத்தோட பெருமை, பிரசஸ்தி, கிரேட்னஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த ஞானம் சொல்லும்போது இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ். இங்கே இந்த முதல் ஸ்லோகம் இப்போ படித்தானா அதில் என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக சொல்கிறோம், ஸ்ரவணத்துடைய முக்கியத்துவம் சொல்கிறாரு. நீங்கள் எப்போ சொல்கிறது தானே, நான் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? என்னுடைய கிருஷ்ணர் சொல்கிறார், உங்களுடைய பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த ஸ்லோகம் அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது 3 யோகங்கள் பேசுவாருன்னா 3 யோகங்கள் இப்போ 4வது இல்லையான்னு, 4வது கூட அதில் இருக்கேன். இந்த 4 யோகங்கள் எதுக்கு என்னன்னா, இது ஏதாவது முன்னும் பின்ன அப்படின்னா இல்லை, இது கூட ஒரு ஆர்டரில் தான் வரணும். கர்மயோகம்தான் முதல், ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக இப்படி சொல்லுவாங்க. எதுக்கு ஒன்றுக்கு எதுக்காக? இது ஒதுக்காக கர்த்ருத்வநாசாய ச கர்மயோக. புரிஞ்சுதா? டூயர்ஷிப் ஃபீலிங்கு போகிறதுக்காக தான் கர்மயோகமா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கர்த்ருத்வநாசாய ச கர்மயோக விபக்திநாசாய ச விபக்திநாசாய ச பக்தியோக. ரொம்ப விளக்கம் கொடுக்க மாட்டேன். பக்தி விபக்தி అనేది பேசியிருக்கோம். கிராமரில் விபக்திகள் எல்லாம் வரும். எந்த விபக்தி விபஜன இல்லாததுக்கு பேர் பக்தி. எத்திர விபக்தி நாஸ்தி தத்திர பக்தி. ஓகே, வியோகநாசாய ராஜயோக. யோக வியோக, அதனால தான் யோகம் ஜாயினிங் ஒன்று, வியோகம் செப்பரேட்டட், தூரமாயிட்டான். பரமாத்மாலேருந்து ஜீவாத்மா தூரமாயிட்டான். இன்னும் தூரம் போகிறான். அவன் எங்கோ இன்னும் தூரமாகவே வைக்கிறான். அபோதநாசாய ச போத யோக.
போத யோகம் என்ன? ஞான யோகம். அபோதம், அஜ்ஞானம் போகிறதுக்கு ஞான யோகம்னு சொல்கிறதுக்கு அபோத நாசாயச்ச போத யோக. நல்ல ஞாபகம். அப்படி சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்திலும் சாதகன் என்ன பண்ணணும் தெரியுமா? சாதகன் என்ன? இவங்க பக்தனும் ஆத்மானுபவம், ஆத்மனிஷ்ட ஞானனிஷ்ட ஏற்படுற வரைக்கும் அத்தியனம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும். அத்தியனம் అనేది இங்கே வித்யா ஸ்ருதி சம்பன்ன. வித்யன்னா பிரம்ம வித்யை தான். அது எப்படி? ஸ்ருதி சம்பன்னா, கேட்டு அவன் நல்ல ஸ்திரமாயிட்டான். என்ன ஆயிட்டான்? ஆத்மவான், தன்னை தான் தெரிஞ்சுக்கிட்டான். கேவலம் இங்கே தான் ஞானம் అనేది ஆத்மாவா பிரம்மமா என்னென்னமோ டெஃபினேஷன் கொடுப்பீங்க, என்னென்னமோ சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை படிப்பீங்க, இதுதான் உங்களை வேலை. அப்படி இல்லை. அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நானும் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படித்தேன். நீங்கள் தமிழும் சொல்கிறீங்க, புரிஞ்சிச்சு. இப்படி இல்லை. என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆத்மவானாக இருக்கணும். நான் ஆனுமானிக்க, முந்தாவது இடத்துல சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே திரும்பி வியாக்கியானம். அப்படி என்னன்னா, கேவலம் புக்கிஷ் நாலெட்ஜிவே பத்தாது. இன்டலெக்சுவல்லி சும்மா நான் கேட்ட நிறைய தெரியும் எனக்குன்னு இல்லை, அபரோக்ஷானுபூதி இருக்கணும். அப்படி இல்லாமல் கேவலம் பரோட்சமான ஞானம்னா அப்படி இருக்கிறவனா இருக்கக்கூடாது. அது என்னுடைய டைரக்ட் நாலேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஆத்ம தானு பிரம்மம், நான் அந்த தான் అనేది நான் தவிர இன்னொரு வஸ்துவில்லை, அதுதான் மையம், சென்டர். அண்ட் எனக்குள்ளதான் சர்வம் மையேவ சகலம் ஜாதமனை இப்படி அடைஞ்சானோ அப்போ அவனுக்கு என்ன ஆகும்னா, அங்கே ஒரு ரிசல்ட் கொடுக்குறார். இந்த ஜகத்து மொத்தம் நானே அந்த அனுபவம், அதுதான் ரியல் அனுபவம். நான் அது தவிர மிச்சம் எல்லாமே இதம். நேற்றுக்கு சொன்னோம், இதை மொத்தம் பகவான் என்ன சொல்கிறாரு? அஜ்ஞான கல்பிதமணி உணர்ந்தான். அஜ்ஞான மாயா மாத்திரமிதம். இது ஒரு வார்த்தை பார்க்கணும். நான் ஜஸ்ட் இன்னைக்கு இப்போ போதும் நினைக்கிறேன். அஜ்ஞான மாத்திரமிதம் ஞாத்வா. ஓகே, அப்படிப்பட்ட பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட விஞ்ஞானத்தினால அவரை மை சந்நியசேத். அவன் அப்புறம் அந்த ஞானத்தனு கூட எனக்குள்ள அர்ப்பணம் செய்யணும்னு ஒரு அர்த்தம். மை என்ன? இன்மி, டு மீ, இன்மி சந்நியசேத். அது என்ன? ஞானத்தினை எனக்கு கொடுக்குறதில்ல என்ன? அப்படிப்பட்ட என்ன தானும் ஒன்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்வத்தனை தெஜிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லை. ஞானி அனே அவனு அகங்காரம் அவன் இருக்க மாட்டான். ஞானம் மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவான். அது சுத்த ஞானமாக இருக்கு. சுத்த ஞானைக மூர்த்தையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்த கனம், ஞான கனம் அப்படின்னு உணர்வான். ஸோ இன்னைக்கு 14வது அத்தியாயம் தொடங்கிட்டோம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா வித்வத் சந்நியாசமனே. அது நான் அடுத்த வகுப்பில் விவரிப்பேன். இதுக்கு ஒரே ஒரு கருத்து ரமணர் சொன்னதை சொல்லி நிறுத்துகிறேன். இப்போது என்ன இதோட சாராம்சம்னா, அவர் கிட்ட நிறைய பேர் பேசும்போது ஞானின்னு எல்லாம் சொல்லிட்டு ஏதோ கேள்விகளை கேட்கும்போதும் அவர் ரமணர் அசல் ஞானி எங்கே இருக்காரோய்? ஞானி అని ஒருத்தன் ஞானந்தான் இருக்கின்றனர். அதுதான் இங்கே அர்த்தம். இப்படி பகவான் ரொம்ப அழகாக ஸ்லோகங்கள் விவரிக்க போகிறாரு. வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் as much as possible.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।